பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி கொண்டு ஆண்டவரை மனதார நாம் போற்றுவோம். ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன், ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தியில் தந்தையாம் கடவுளை பார்த்து போற்றுகிறார். நன்றி சொல்லி தந்தை கடவுளை அவர் போற்றுகிறார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நற்செய்தியில் ஆண்டவரே நமக்கு சொல்லுகின்றார், காணக்கூடாததை மக்கள் பார்த்திருக்கிறார்கள், கேட்க முடியாத ஒன்றை மக்கள் கேட்டிருக்கிறார்கள். அதனால் இரண்டாம் ஆளாகிய இயேசு தந்தை கடவுளுக்கு நன்றி சொல்கிறார். அப்படி எதை பார்க்கக்கூடாததை மக்கள் பார்த்தாங்க, எதை கேட்கக்கூடாததை மக்கள் கேட்க பாக்கியம் பெற்றார்கள் என்றால் கடவுளை, கடவுளின் பிரசன்னத்தை, கடவுளின் வார்த்தைகளை. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா. பழைய ஏற்பாட்டில் ஒரு சிந்தனை இருந்துச்சு, தவறான சிந்தனை. கடவுள் மேலே இருந்த பயத்தினால தவறான சிந்தனை இருந்தது. விடுதலை பயணம் 33வது அதிகாரம் அதில் 20வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். மோசே ஆண்டவரை பார்த்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். மோசே தான் லீடர் இல்லையா, அவர் தான் தலைவர், இஸ்ராயல் மக்களை வழி நடத்தின ஒரு லீடர், தலைவர். மோசேவை பார்க்கும்போதெல்லாம் மக்களுக்கே தெரியும் இவர் இறைவனுடைய ஒரு மனிதர், இறை மனிதர். அப்போது மோசேக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, கடவுளை ஒரு நாள் பார்த்துட மாட்டோமா கேட்குறார். ஆண்டவரே ஒரே ஒரு முறை உங்கள் திருமுகத்தை எனக்கு காண்பியுங்களேன், உங்களை நான் பார்க்கணும், ஆசையாக இருக்குதுன்னு கேட்குறார். ஆனால் பதில் வருகிறது. என்ன பதில்? மோசே, நீ என்னை காண மாட்டாய், நீ என்னை காண மாட்டாய். வேண்டுமென்றால் உன்னை நான் கடந்து செல்லுகிற பொழுது நீ என் பின்புறத்தை பார்ப்பாய், என் முதுக நீ பார்ப்ப. பிரைஸ் தி லார்ட். ஆனால் என் முகத்தை பார்க்க முடியாது. ஏன் இப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னா, இஸ்ராயல் மக்கள் கடவுளின் மீது வைத்திருந்த அந்த பயத்தினால வந்த ஒரு விஷயம். கடவுளுக்கும் நமக்கும் ரொம்ப இடைவேளை. நாம் எல்லாம் பாவிங்க, பரிசுத்தரான கடவுள் அவரை நம்ம பார்க்க முடியாது. அதனால் மக்களுடைய எண்ணத்தில் என்ன இருந்துச்சுன்னா, கடவுளை பார்க்குறவன் எவனோ அவன் செத்து போயிடுவான். ஆண்டவர் சொல்றார், என் முகத்தை பார்க்கிறவர் யாவரும் இறந்து போவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் எந்த கடவுளை பார்க்க முடியாதோ அந்த கடவுளை இந்த உலகம் இறைமகன் இயேசுவின் பிறப்பினால் 33 ஆண்டுகள் பார்த்தது. இன்றைக்கும் நற்கருணையிலே, திருவருட்சாதனங்களிலே, இயற்கையிலே, இறைவனால் படைக்கப்பட்ட அயலானின் முகத்தில் ஆண்டவர் தன்னை நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அதுக்கு ஆண்டவர் இயேசு நன்றி சொல்றார். சீடர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் காண்பவற்றை உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் காணவில்லை, ஆனால் நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் காணக்கூடிய பேற்றை பெற்றிருக்கிறீர்கள். அப்ப நாம் எல்லாம் பேறு பெற்றவர்கள்லாம் எதை வச்சு? நான் சேர்த்து வச்சிருக்கிற காசை வச்சா, என் பேங்க் பேலன்ஸ் வச்சா? இல்லை. நான் கட்டி வச்சிருக்கிற வீட்டை வச்சு நான் பேரு பெற்றவனா? இல்லை. நான் ஒரு சாமியாரா, சிஸ்டரா, ஒரு பிஷப்பா இருக்கிறதுனாலயா பேரு பெற்றவன்? இல்லவே இல்லை. நான் ஒரு அரசு வேலை புரிகிறவனா இருக்கிறேன் அதனாலயா? இல்லை. நான் வச்சிருக்கிற காருனால, மக்கள் பலத்தினால? இல்லவே இல்லை. எப்படி நாம பேரு பெற்றவர்கள் என்றால், காண முடியாத கடவுளை காணும்படியாய் ஆண்டவர் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதனால் நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்களாயினோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால இரண்டாம் ஆளாகிய இயேசு தந்தை கடவுளுக்கு நன்றி சொல்றார், நம்ம சார்பில் நன்றி சொல்றார். சீடர்களை பார்த்து சொல்றார், நீங்க என்ன பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சவங்கப்பா, ஆனா உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்கள கடவுளை பார்க்க பயந்தாங்க. நம்பர் 1. இரண்டாவது, ஆண்டவர் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல, அவரை போற்றி துதிக்க என்ன காரணம் அப்படின்னா, கேட்காத ஒன்றை மக்கள் கேட்டார்கள்.
பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. என்ன கேட்காத ஒன்று? கடவுளின் வார்த்தை, கடவுள் பேசுவதை நம்ம வாசிக்கிறோம். இணைச்சட்ட நூல்ல 5வது அதிகாரம் 25-26 வசனங்கள்ல இஸ்ராயல் மக்களுடைய ஒரு மனநிலை என்னன்னா, அவங்க சொல்றாங்க, கடவுளாகி ஆண்டவரின் குரலை இனியும் கேட்டோமாகில் நாம் இறந்து போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய குரலை நம்ம கேட்க முடியாது. ஐயோ, கடவுளுடைய குரல் நம்ம கேட்க முடியாது. அது மோசேக்கு ஓகே, எசாயா இறைவாக்கினரை போல, எரேமியா இறைவாக்கினரை போல, நீதி அரசர்களை போல ஓகே, அவங்களுக்கெல்லாம் ஓகே. ஆனால் சாதாரண மனுஷங்க நம்மெல்லாம் கேட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? சொல்லுங்க, என்ன ஆகும்? அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? இறந்து போய் விடுவோம் என்று நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அந்த ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கு பாக்கியம் பெற்றிருக்கிறோம் இல்லை? அதனால தான் இயேசு ஆண்டவர் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி சொல்றார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எப்படி அந்த விஷயம் நமக்கு கொடுக்கப்படுகிறது? கடவுள் என்கிட்ட நேராக பேசுகிறாரு. ஒரு சிலர் அப்படிதான், பெந்தகோஸ்தே பாஸ்டரு நாமெல்லாம் நம்பி மோசம் போய் நம்மளெல்லாம் குழியில் தள்ளுற கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து நம்மளை மூட்டையை கட்டி கொண்டு போய் நரகத்தில் தள்ளக்கூடிய தவறான போதனைகள் செய்கிறவர்கள் நம்ம நம்புகிறோம். இந்த மனுஷங்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரியா, பாஸ்டர்கிட்ட பேசுகிறாரா, இந்த குறி சொல்கிறவன், ஜோசியக்காரன், சூனியம் வைக்கிறவன், பைத்தியகாரத்தனம். ஆண்டவர் எப்படி பேசுகிறார் என்றால், இந்த வாய்கிழையை பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறோமே, இறை வார்த்தை பிட்டு கொடுக்கிற பொழுது ஆண்டவரின் வார்த்தை நம் காதுகளிலே கேட்கிறது. பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிற நானே அந்த வார்த்தையை கேட்டாதான் இங்க வாயில உங்களுக்கு சேரும். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்ப ஆண்டவர் பேசுவதை மறைநூல் நமக்கு பிட்டு கொடுக்கப்படுகிற பொழுது நம்ம கேட்கிறோம். தாறுமாறான வாழ்க்கையை வாழும்போது அம்மா சொல்றாங்க, நம்மளுடைய தாத்தா பாட்டி சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, நம்ம பங்கு சாமியார் சொல்றாரு, நமக்கு கேட்டகிஸ் எடுக்கிற சிஸ்டர் சொல்றாங்க, ஸ்கூல்ல நம்ம ஆசிரியர்கள் சொல்றாங்க, தப்பு பண்ணாத, இது உன்னை அழிவுக்கு கூட்டிட்டு போகும், நீ திருந்தி வா. இது கடவுளின் குரல். பிரைஸ் தி லார்ட். கடவுள் இப்படிதான் பேசுவார். அப்ப கடவுளுக்கு நாம் எல்லாம் பேறு பெற்றவர்கள் என்று நாம் எப்படி அவருக்கு நாம் வெளிப்படுத்த முடியும்னு சொன்னா, ஆண்டவரே காண முடியாத உண்மை எனக்கு காண்பிக்கிறீங்களே, ஆண்டவரே கேட்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த உம்முடைய குரலை இன்றைக்கு பலரின் வழியாக கேட்பதற்கு நீர் செய்திருக்கிறீரே, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன்னு நம்ம சொல்லணும். ஆகையினால் காண முடியாத கடவுளை பார்க்கும் நாம் அடுத்தவர்களுக்கு கடவுளை காண்பிக்க வேண்டும். அது பொறுப்பு. ஹல்லேலூயா. நான் மட்டும் சாமியை பார்க்கிறேன், ஜபதபத்திலே ஆழப்படுகிற பொழுது ஆண்டவரின் பிரசன்னத்தை நாம் பார்க்க முடியும். அது உண்மை, பொய்ன்னு சொல்ல முடியாது. உணர முடியும். இயேசுவின் பிரசன்னத்தை 100% உணர முடியும். அது உண்மை. ஆனா வாய் ஜாலத்தில் எனக்கு இயேசு தரிசனம் கொடுக்குறாரு, இயேசு பேசுறத நான் கேட்க முடியும், இந்த உருட்டெல்லாம் உருட்டிக்கிட்டு நான் தான் அன்பியத்தில் பெரிய ஆள், இந்த பங்குல என்ன விட்டா வேற எவனும் கிடையாது, இப்படிலாம் பேசிக்கிட்டு பைபிளை எடுத்துக்கிட்டு இங்கே வச்சுக்கிட்டு அன்பிய கூட்டத்தில் எவனையும் பேச விடாமல் நீயே பேசிக்கிட்டு பங்கு தந்தைக்கு கீழே தான் நாம் இருக்கிறோம்லாம் உணராமல் நீ என்னமோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பங்குல 1008 குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டு நீ பெரிய இறை மனிதனை போல நீ வாழ்ந்தா உன் மூலமாக சாமி வெளிப்படுவார். நீ எல்லாருடைய பார்வையிலையும் யூதாசா தான் வெளிப்படுவ. அப்ப அன்பிற்குரியவர்களே, ரொம்ப ஆழ்ந்து நாம சிந்திக்க வேண்டிய விஷயம், காண முடியாத கடவுளை திவ்ய நற்கருணையில நான் பெற்றுக்கிறேன். ஞானஸ்நான, புது நன்மை, உறுதி பூசுதல், திருமண அருட்சாதனம், குருத்துவ அபிஷேகம், துறவர வார்த்தை, இதன் மூலமா நான் பெற்றுக்கிறேன். ஆண்டவரை பார்க்கும் பேற்றை நான் பெற்றிருக்கிறேன். அந்த பேற்றை அப்படியே மூட்டை கட்டி வைக்கிறது இல்லை, அந்த பேற்றை அடுத்தவர்களுக்கும் நாம் பரிசாய் கொடுக்கணும். அதுக்கு தான் நம்மளுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள். காணிக்கை பாடல்.